இன்றைய மன்னா யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் மோசையோடு பேசின ஒரு வார்த்தை இது. மோசையோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை என்பது கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், அது மோசையை கொண்டு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு கூட இருக்க ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தர் மோசையோடு பண்ணின உடன்படிக்கையில் மாறாதவராயிருந்தார். மோசையை கொண்டு பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். மோசையோடு கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் மோசைக்கு பயந்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அநேக பேருக்கு மோசை மூலமாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தார், விடுதலை கர்த்தர் கொண்டு வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணுவார், அதிசயங்களை செய்வார். உங்கள் மூலமாகவும் அதிசயங்களை செய்வார். அவர் உடன்படிக்கையில் மாறாத தேவன். இன்றைக்கி அப்படி மோசையோடு பண்ணின உடன்படிக்கை போல் உங்களோடையும் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், உன்னோடு கூட இருப்பேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் சொன்னதுக்காக நன்றி. அன்று எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க, எங்கள் மூலமாகவும் அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் கரத்துக்குள்ளாக, இயேசுவின் நாமத்திற்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாய், ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.